பிரைஸ் தி லார்ட். பரம்பேட்டிலிருந்து பரமனின் வார்த்தை இன்று உங்களோடு. கடைசி காலத்திலே வேதத்துல எழுதப்பட்ட எல்லா வார்த்தையும் ஒன்றில்லாமல் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அங்கும் இங்கும் ஓடி ஆராய்ச்சி செய்வார்கள், மனிதனுடைய அறிவு பெருத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. விஞ்ஞான வளர்ச்சியிலே மும்முரமாய் போய் கொண்டிருக்கிறது. இப்பொழுது மனித மூளையிலே சிறிய சிப், ₹1 நாணயம் போல ஒரு சிறிய சிப்பை வைக்கிறார்கள். நினைத்தாலே இனிக்கும் என்றுதான் கேள்விப்பட்டிருக்கிறோம். நினைத்தாலே நடக்கும் என்ற அளவிற்கு எலான் மஸ்க் அரை மணி நேரத்திலே ஒரு சிப்பை பொருத்தி நடக்க வேண்டியதெல்லாம் நினைத்தாலே போதும் நடக்கும் என்ற அளவிற்கு. யாருக்கு முக்கியமா இதை இப்பொழுது செய்கிறார் என்றால், பாதிக்கப்பட்ட கண் பார்வையற்ற, இன்னும் பேரலஸ் ஆன, பாதிக்கப்பட்டு நடக்கவே முடியாது என்றவர்கள், கை கால் அசைவில்லாதவர்கள், அவர்களுக்கான அந்த காரியத்தை அவர்கள் இப்பொழுது ஆரம்பிக்கிறார். ஆனா வேதத்திலே 2000 வருடத்துக்கு முன்பதாக வெளிப்படுத்தல் யோவான் மூலமாக சொல்லியிருக்கிற வார்த்தை 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெறுவார்கள். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாது என்று சொல்லியிருக்கிறது. அந்த முத்திரையை பதிக்க வேண்டும். அது இப்பொழுது மூளையில பதித்தது, நெற்றியிலாவது வலது கையிலாவது முத்திரையை, ஒரு சிறிய சிப்பை பதிப்பார்கள் என்று விஞ்ஞானமே இல்லாத 2500 வருஷத்துக்கு முன்னதாகவே அறிவு பெருத்திருக்கும் தானியேல் சொல்லுகிறார். 2000 வருஷத்துக்கு முன்னதாக யோவான் ஆவியானவர் மூலமா எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, கையிலாவது நெற்றியிலாவது முத்திரை பதிப்பீர்கள். உலகம் கடைசி நாட்களுக்குள்ளே நிச்சயம் போய் கொண்டிருக்கிறது. மத்திய சுவிசேஷம் 25 யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். மனிதர்களுக்குள்ளே அன்பு தனிந்து போகும் என்று சொல்லுகிறது. இந்த வேதம் புத்தகம் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அவைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இது கடைசி காலமாகவே இந்த வேதத்தை வாசியுங்கள், இதை நம்புங்கள், இதை படியே நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்கு ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரம் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். இதன் மூலமாய் பெரிய நன்மைகள் உண்டாகட்டும். ஆசீர்வதித்து இந்த நாளில் பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.